வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது பை குவாண்டம் பிசிக்ஸ் எ நைட் லைஃப் வெஞ்சர் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ராத்திரி ஒரு நைட் கிளப்ல நடக்கக்கூடிய ஒரு கேஸ், அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய நைட் கிளப் உண்டாக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஆம்பிஷன். அதுக்காக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பாரு. பட் ஃபண்டிங் அப்படின்றது தான் பிரச்சனையா இருக்கும். இவர் ஆக்சுவலா பார் டெண்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஒரு ரேப்பரோட அறிமுகம் கிடைக்குது. அந்த ரேப்பர் மூலமா நிறைய பிக் ஷாட்ஸோட பசங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதை எப்படியாவது நம்ம காசா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்றாரு. அதுக்காக துணைக்கு ஹீரோயினை ஃப்ளோர் மேனேஜரா ஹையர் பண்றாரு அண்ட் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையுமே சேர்த்துக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு அந்த நைட் கிளப்பை ரைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த நைட் கிளப்ல என்ன மாதிரியான கேஸ் நடக்குது, அது இவங்க வாழ்க்கையை எப்படிலாம் மாத்துது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஹீரோவோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட கோல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இன்ஃபேக்ட் அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் போடக்கூடிய பிளான்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளானா இருக்கும். பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுல நிறைய சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த நைட் கிளப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த பிளானிங் அப்படின்றது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் குவாண்டம் பிசிக்ஸ் எதுக்காக படிக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு ரீசனிங்குமே சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே வேடிக்கையா இருந்தாலும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாஜிக்கா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த நைட் கிளப் சம்பவம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பு அப்படின்றது இருக்கும். ஆல்சோ ஒரு சில சேசிங் சீன்ஸ் அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் நல்லாவே அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷன் அதையுமே ரொம்ப நீட்டாவே இதுல காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்கும். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே லெஸ் தென் 2 hours தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்டது என்னன்னா, அந்த நைட் கிளப்ல நடக்கக்கூடிய கேஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றது இன்னுமே பரபரப்பா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு மாதிரி ஹீரோ லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு மாதிரி காமெடியாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அது இன்னுமே சீரியஸா காட்டியிருக்கலாம். அண்ட் நிறைய டீடைலிங்கோட டுவர்ட்ஸ் எண்ட் முடிச்சிருக்கலாம். ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.